நீதி உரிமை செய்திகளுக்காக உங்கள் ஜெயக்குமார். ஸ்ரீமுஷ்ணத்தில் அகில இந்திய மக்கள் உரிமை பாதுகாப்புக் கழகத்தின் உறுப்பினர் வேல்முருகன் மனைவி கார்த்திகா மகன் 10 மாத கைக்குழந்தை ருத்ரேஷ் மீது கொலைவெறி தாக்குதல். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வண்ணாரத் தெருவில் வசிக்கும் பாலகிருஷ்ணன் மருதாயி இவர்களின் மகன் வேல்முருகன் மனைவி கார்த்திகா மகன் ருத்ரேஷ் இவர்கள் 3 பேரையும் வீட்டிற்குள் இருந்தவர்களை எம்ஜிஆர் நகர் மலைமேடு வசிக்கும் பழனிவேல் செல்வமணி செந்தாமரை செல்வன் மாயகிருஷ்ணன் ராஜேந்திரன் ஆகிய இவர்கள் வேல்முருகனை மனைவி கார்த்திகா மகன் ருத்ரேஷ் இவர்களை வெளியே தள்ளி உருட்டு கட்டையால் அடித்து கொலை வெறி தாக்குதல் நடத்தினர். பாலகிருஷ்ணன் மருதாயி இவர்களின் மகனான வேல்முருகன் கூலி தொழிலாளி. அது மட்டுமல்லாமல் அகில இந்திய மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் உறுப்பினராக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் வீட்டிலிருந்த வேல்முருகன் தாயார் மருதாயி வயது முதிர்ந்த அவர்களை எம்ஜிஆர் நகரில் வசிக்கும் பழனிவேல் மனைவி செல்வமணி ஆகியோர் ஆபாச வார்த்தையில் திட்டி அடித்தனர். இதை பார்த்தவுடன் வேல்முருகன் மனைவி கார்த்திகா ஏன் எனது அத்தை அடிக்கிறீர்கள் என்று கேட்டனர். உடனே கார்த்திகாவையும் மகன் ருத்ரேஷையும் அடித்து கீழே தள்ளினார். உடனே வேல்முருகன் ஏன் எனது அம்மாவையும் மனைவியையும் அடிக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு பழனிவேல் செல்வமணி இருவரும் அப்படி தான் செய்வேன், உன்னால் என்ன செய்ய முடியும், வீட்டை காலி செய்யவும் இல்லையென்றால் அடியாட்களை வைத்து உன்னையும் உனது மனைவி பிள்ளை தாயார் 4 பேரையும் தீர்த்து கட்டி விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுத்தார். உடனே அடியாட்களை வரவைத்து வேல்முருகனை உருட்டு கட்டையால் அடித்து கீழ தள்ளி காலை உடைத்து விட்டனர். இதனால் வேல்முருகன் நடக்க முடியாமல் 108 ஆம்புலன்ஸ் மூலம் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அங்க தீவிர சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வேல்முருகனுக்கு காலில் ஆபரேஷன் செய்தால்தான் நடக்க முடியும் என்கிறார்கள் டாக்டர்கள். இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான், என்னால் நடக்க முடியாது, என் மனைவி எனது மகனை யார் காப்பாற்றுவார்கள் என்று மனவேதனையோடு கண்ணீர் வடிக்கிறார். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வண்ணாரத் தெருவில் எனது வயது முதிர்ந்த எனது தாய் தந்தையருடன் நாங்கள் வசித்து வருகிறோம். எனது அண்ணன் எம்ஜிஆர் நகரில் வசிக்கும் பழனிவேல் செல்வமணி செந்தாமரை செல்வன் மாயகிருஷ்ணன் ராஜேந்திரன் இவர்கள் அனைவரும் 4/12/2024 காலை 9 மணி அளவில் எனது தாய் மருதாயியை அடித்தனர். வீட்டில் உள்ளே வந்து அடித்தனர். அதை கேட்கச் சென்ற எனது மனைவி கார்த்திகா கையில் 10 மாத குழந்தையை வைத்திருந்தார். அப்பொழுது எனது மனைவியையும் தாக்கினார்கள். நான் வேலைக்கு செல்வதாக வெளியே வந்தபோது சத்தம் கேட்டு நானும் சென்று